இல்ல ப்ரோ, எது அதுக்கு ரீசன் சொல்லுங்க, என்ன ரீசன் சொல்லுங்க. சரி, இப்ப இப்ப நான் ரீசன் சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்ப ரீசன் சொல்றேன், நீ அடிக்கிறதே அடிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசன் தெரிஞ்சோடனே இப்ப எங்களை தானே கிடைக்கிறீங்க. இல்ல ரீசன் சொன்னாலும் முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுக்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்க எப்படியும். ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, ஒரு நான் என்ன 5 கோடி சொல்றேன், 10 கோடி இல்ல, கம்மியா இல்ல, போனாலும் ஒரே படத்தை நிமிஷம், ரிலீஸ் ஒரே நிமிஷம் பண்ணட்டும்ங்கிறேன் நான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரதர், ஒரு நிமிஷம் இரு. ப்ரோ அதெல்லாம் நீ பேசி திருப்பி முடிச்சிட்டாங்க. திருப்பி அந்த திருப்பி இந்த ஜெயில டூ லாக் இந்த பண்ணீங்க, 5 லாக் கோடி பண்ணீங்கன்னு 10 கோடி சொல்றீங்க. அந்த அதுக்கு 5 எதுக்கு கோடி 10 பேக்கப்? கோடி வியாபார கணக்கெல்லாம் இங்கெல்லாம் வேணாம், அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. சரியா? இன்னும் வந்துட்டு இதுக்கு இதனால சேல் ஆகலையா அதனால சேல் ஆகலையான்லாம் இங்க உட்காந்து நம்மளுக்கு அது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இன்னைக்கு எதுக்கு புலம்புறீங்க? அவங்க படம் வரலன்னும் போது நீங்க உட்காந்து புலம்புறதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கு. அததான் சொல்ல வரேன். உங்களை யாரும் போட்டு புலம்பாதீங்க. நீங்க ஏன்டா படத்தை ரிலீஸ் பண்ணல, இந்த மாதிரி போட்டு எங்க அண்ணன் பொட்டன்ஷியல் இது பண்ணுமே பண்றீங்களாடான்னு சொல்லிட்டு கேட்காதீங்களா இங்க யாரும் சொல்லல. அது எதனா ஒரு லாஜிக்கோட பண்ணணும். சம்பந்தமே இல்லாம உக்காந்துக்கிட்டு எதனா புலம்பணும்ட்டு புலம்புறதெல்லாம் தப்பு. அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். அவங்க ஓடிடி சேல் இன்னொன்னு பண்றாங்க பண்ணல, இன்னொன்னு அவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க பண்ணல, அதெல்லாம் அவங்களோட இது. அதை நம்ம தேவையில்லாது நமக்கு காதுல வரதா போடுறோம், இது மாதிரி நடக்குதுன்னு சொல்றோம். அப்புறம் தீபாவளிக்கு சொன்னீங்களே அன்னைக்கு வருதுன்ட்டு, இப்ப ஏன் வரல? பொங்கல் வருதுன்னு சொன்னீங்களே இப்ப ஏன் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லும் போது கேட்டுக்கிறீங்களா? ஜாலியா இருக்குல்ல, பொங்கலுக்கு வருது தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லும் போது கூட சேர்ந்து நீங்கள தானே கை தட்டுறீங்க. வருதுடா எப்பா கம்பேக் வருதுடா அப்படின்ட்டு இது பண்றீங்களா? அது மாதிரி பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உக்காந்துக்கிட்டு இது ஏன் அது ஏன்லாம் உட்காந்து நம்ம நம்ம ஒன்றும் அவங்க கூட டிராவல் பண்ணல. இது மாதிரியா அது மாதிரியா சொல்லிட்டு ஏன் விற்கல இல்ல உட்காந்து ப்ரோ, நம்ம கேட்டு. அப்ப ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க ப்ராஃபிட் தான் முக்கியம், படம் ஒண்ணுங்கிறது முக்கியம் இல்லையா? அதான் ப்ரோ நான் அப்போ கேக்குறேன். ஃபேன்ஸுங்கிறது எந்த ஒரு இதாவே எந்த மதிக்கலையா? எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கா இருந்தாலும் ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. படம் ஓடுது, இவங்க ப்ராஃபிட் படம் மட்டும் தான் ஓடுறதுக்கு பாக்குறாங்க, இல்ல, ப்ரோ படம் ப்ராஃபிட் மட்டும் தான் ஓடுறதுக்கு தான் பாக்குற அவன் மாதிரி இருக்கு. இல்ல அவன் படம் ஓடுறதுக்கு தான் படத்தையே எடுக்கிறான். பணம் போட்டு அவ்வளவு பணம் போட்டு நம்ம அதுல போயிட்டுலாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அது அப்படி கரெக்டா பண்ணீங்க. ரிலீஸ் பண்ணாதான் ப்ரோ ஓடும் கரெக்டான டேட்ல. இல்ல ஓடிடின்னு ஓடிடி டீல் பார்த்துட்டு கடைசியில தியேட்டரிக்கல அவங்க மிஸ் பண்றாங்க. இதுதான் கடைசி 10 வருஷமா பண்ணிட்டே இதுதான் இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இப்ப ஓடிடி எப்போ ஓடிடில வந்தது? ஓடிடி 10 ஓடிடில வருஷமா ஒரு எங்க 10 கோடி, பண்றாங்க? இப்போ ஒரு ஒரே 10 கோடி நிமிஷம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு இல்லையா? வச்சுக்கோங்களேன், ஓடிடி எப்போ தியேட்டருக்கு வந்தது? தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஒரு இல்ல. 40 கோடி லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஓடிடி பண்ணிட்டு எப்போ இருந்தா. வந்தது? 10 சரி, வருஷமா என்ன 40 அந்த பண்றீங்க? 40 அந்த 40 கோடி நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த உடனே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. உடனே ப்ரோ கொடுக்குறேன்னு நீங்க சொல்லுங்க, என்ன தீபாவளிக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்போ பேசுறது brother. இப்போ அயன் திருப்பி சூர்யா ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல டீல் பேசிட்டு இருக்காங்க, அமேசான்ல டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. நெட்ஃபிளிக்ஸ் தான் லாக் பண்ண போறான், அதையும் சரி சொல்லியாச்சு. வேற என்ன பண்ண? சரி இப்ப நெட்ஃபிளிக்ஸ் இந்த வருஷம் டேட் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அது நெட்ஃபிளிக்ஸ்னா ஒரு ரீசனா பொங்கலே சொல்லிட்டு வராத இருக்காங்க. ப்ரோ. சரிங்களா? நெட்ஃபிளிக்ஸ்னா இப்ப பொங்கலே வராத. நெட்ஃபிளிக்ஸ் இந்த வருஷம் டேட் முடிஞ்சிருச்சுங்கிறனாலதான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இயர்ல இப்ப நம்ம தானே ஃபர்ஸ்டா இருக்கோம், ஏன் ஜனவரி லாக் பண்ணாம இருக்காங்க இன்ன வரைக்கும்? ப்ரோ நம்ம தான் லாக் ஷூட்டிங்கே பண்ணல முடிஞ்சுட்டு நீங்க எப்படி லாக் பண்ண வேண்டியதானே? சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். லாக் பண்ணல போலன்ட்டு இப்ப அந்த டேட்டுக்கு வரலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். அவங்க நீங்க அபிஷியலா தானே ப்ரோ சொல்லாம நீங்க சொன்னீங்க எப்படி சொல்லுவீங்க? ஓடிடி தான் ஃபிக்ஸ் என்னன்னு பண்ணுவீங்க, சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க. ப்ரோ ஆல்ரெடி 2 படம் லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இன்னும் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்புறம் எந்த எதுக்கு படம் எந்த படம் லாக் பண்ணாங்க? எந்த படம் லாக் பண்ணாங்க? இப்ப ஜனவரில 2 படம் ரிலீஸ் ஆகுது இல்ல தமிழ்நாட்டுல இருந்து. ஜனநாயகன் அமேசானு அவன் லாக் பண்ணிட்டான். வேற இன்னைக்கு வந்த படம் ஓடிடியே சைன் பண்ணல, அவன் இது ஓகே பண்ணிருக்கான். ஓகே, நமக்கு ஸ்லாட் ஃப்ரீயா தான் இருக்கு. அப்ப நெட்ஃபிளிக்ஸ் நம்ம லாக் பண்ணணும், அதுதான் நம்ம வெயிட் ஜனவரில பண்ணோம்ல, படம் பார்க்கணும். அதுதான் வெயிட் பண்ணோம்ல. வெயிட் பண்ணாமலே ஏன் வரலன்னா எனக்கு புரியலையே. வெயிட் பண்ணோம்ல, ப்ரோ வெயிட் பண்ணாமலே ஜூன்ல 3 மாசம் ஜூன்ல இருக்கு. டீசர் ஒரு ஜூன்ல நிமிஷம், டீசர் 3 விட்டாச்சு. மாசம் இருக்கு. சரிங்களா? 3 மாசம் இருக்கு. ஜூன் இன்னும் 3 மாசம் இருக்கு. இன்னும் ஏன் அதான் லாக் பண்ணலன்னா உங்க இதுக்கெல்லாம் எல்லாரும் சூடு போட்டுக்க முடியாது. சரியா? நம்ம அவசரத்துக்குலாம் எல்லாரும் சூடு போட்டுக்க மாட்டாங்க. நம்ம அயன் அவசரம் நீங்க இல்லைங்க. வெயிட் பண்ணாமலே ஜூலைல ஏன் லாக் டீசர் பண்ணல, ஏன் லாக் பண்ணலன்னா ஜூலைல புரியல எனக்கு. இல்ல ஜூலைலயே டீசர் விட்டாங்க. சரிங்களா? கண்டென்ட்டே டைல்யூட் ஆயிரும். ஒரு வருஷத்துல கண்டென்ட்டே ஓல்ட் ஜூலை ஆயிரும். டீசர் ஒரு நிமிஷம் அவங்க ஜூலை டீசர் விட்டது காரணம் வேற. அவங்க தீபாவளிக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக தான் அந்த டீசரே முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நினைச்சது நடக்கல, முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப உட்காந்துட்டு அது இது வரல அது வரலன்னா இல்ல திரும்ப இது திரும்ப அதே பேசுனீங்கன்னு கங்குவாக்கு அர்த்தம். எப்படி நம்ம 4 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டுட்டு 6 மாசம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணோமோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அதே மிஸ்டேக் தான் இவங்களும் திரும்ப பண்றாங்க. அயன் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்போ தீபாவளி நம்மளால ரிலீஸ் பண்ண முடியல, கரெக்டா?
நம்மளால பண்ண முடியல இப்போதைக்கு, அடுத்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியலைன்னு சொல்றீங்க, இன்னும் பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, அக்செப்டபிள். இப்போ வந்து அடுத்து நீங்க இப்போ ஓடிடி டீல் சைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கேங்கிறீங்க. இப்போ ஓடிடி டீல சைன் பண்ணிட்டு இப்போ இவன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே பொங்கல் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இப்போ அந்த சான்ஸும் இல்லை. ரெண்டாவது முடிஞ்சா இப்போ நீங்க வேற ஏதாவது இப்போ ஓடிடி டீல சைன் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல டேட்டை நீங்க இப்பவே ரிலீஸ் டேட் சொல்லலாமே. அதை தான் கேட்கறோம் நாங்க. ரிலீஸ் டேட்டை முன்னாடியே சொல்லலாமே. கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்லி நீங்க எப்படி ஆடியன்ஸை ஃபுல் பண்ணுவீங்க? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்றது இல்லையா? இத போய் நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? இல்லன்னு அது அது இல்ல கொஞ்சம் 3 மாசம் இருக்குடான்னு சொல்லியாச்சு. அடுத்த மாசம் எதனா வருதான்னு பாப்போம். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். அதானே அப்ப ஆயுத டிஃபன் பூஜை வருது, ஒரு நிமிஷம் இரு. ஆயுத பூஜை பண்ணாதீங்க. வருது, விஜயதசமி வருது, அதுல எதனா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பாப்போம். எதுவுமே அதுதானே பண்ணாம நீங்க பாருங்க, திடீர்னு ரேண்டமா ஒரு டேட்ல எவனோ ஒருத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான், எனக்கும் அப்படியே ரேண்டமா நீங்க எதனா ஒரு டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு உட்காந்து குச்சின்னு இருந்தா இது என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அதுதானே அப்ப அப்போ ப்ரொடியூசருக்கு டிஃபன் சப்போர்ட் பண்ணாதானே. பண்ணாதீங்க ப்ரோ நீங்க. அததான் சொல்றாங்க. இப்ப அப்ப யார் டிஃபன் இப்ப பண்ணாதீங்க இல்ல அவனுங்கள. இல்ல இப்ப அவ்வளவுதான். யார் சப்போர்ட் பண்ணா? இப்ப ப்ரொடியூசருக்கு யார் சப்போர்ட் பண்ணா? இப்போ என்ன நீங்க தானே கமிட்மெண்ட் ப்ரோ புரியல நீங்க எனக்கு. பேசுறதெல்லாம் அப்படிதான் ப்ரோ இருக்கு. நீங்க அப்படி என்னது நினைச்சீங்கன்னா நான் என்ன சரி சொல்லுங்க. பேசுறது தெளிவா கேட்கல ப்ரோ. தியேட்ரிக்கல் ரன்னு தான் ப்ரோ முக்கியம். ப்ராஃபிட்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதையே மெயினா பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் ஓப்பனா இதுக்கு இல்ல மேல சொல்ல ப்ரொடக்ஷன் முடியாது. ஹவுஸ்க்கு ப்ராஃபிட்டும் முக்கியம் தான். ஆனா வந்து இவங்க பேலன்ஸ் பண்ணணும், ஓடிடியும் பேலன்ஸ் பண்ணணும், தியேட்ரிக்கலும் பேலன்ஸ் பண்ணணும். ஆனா இவங்க வந்து ஓடிடில வந்து லம்ப ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னு அதுக்கு பின்னாடியே போறாங்க. தியேட்ரிக்கல் வந்து சூர்யானாக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறது அது எப்படி இல்ல ஒர்க் பிரதர், அவுட் பண்ணலாம், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படியே லாக் நீங்க பண்ணலாம், அது ஒர்க் பண்ணலாங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது பிரதர். இப்போ இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஓடிடி பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து டேட் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. சரிங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நல்ல ஒரு பிரைஸ்க்கு வித்துட்டு ஒரு ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணி இப்பவே ரிலீஸ் டேட்டை போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறதுக்கு என்ன ஆக போகுது? நீங்க இப்ப தீபாவளியும் இல்லைன்னு ஆயிடுச்சு, பொங்கலும் இல்லைன்னு ஆயிடுச்சு. கரெக்டா? ரெண்டுமே லாக் ஆயிடுச்சு. அப்ப வேற ஏதாவது நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டை பண்ணணும்ல. இப்போவாச்சும் லாக் பண்ணி பொங்கல்னு விடுங்க, ஜனவரி 14 விடுங்க, 2 படத்தையும் விடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. ப்ரோ ஏன் யார் தீபாவளி எதிர்க்கிறா? பொங்கல் தவிர நல்ல டேட்டே அட்வான்ஸா கிடையாது. தான் இவங்க பிளானே பண்ண மாட்டாங்களே எப்பவுமே. அததான் லாஸ்ட் கேக்குறேன். மினிட் பிளான் இது பண்றாங்க. வந்து ஒரு பிரதீப் ரங்கநாதன் படமோ இல்ல கவின் படமோ கிடையாது. கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்லிட்டு ஒரு 10 கோடி 15 கோடி ஒன்னா போதுன்ட்டு இருக்க பெரிய ஆள் கிடையாது இல்ல அவரு. ஒரு பெரிய ஆள் படம்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் வரணும்ல. இதே மாதிரிதான் இப்போ விடாமுயற்சிக்கெல்லாம் படம் நடந்து கடைசியில என்னாச்சு அந்த படம்? பொங்கல் இல்ல பொங்கல் விடாமுயற்சி படத்துக்கு வந்து நச்சுன்னு போயிட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கே எப்படி? வந்து கடுக்க கொடுத்தான். அவன் எப்படி அததான் அவன் வந்து அவன் அததான் டேட்டு போட்டு அவன் டேட்டுக்கு அவனை வர வச்சான். அததான் ஓகேவா? சொல்றேன். சாம்பிளுக்கு தான் ஒரு ஒரு படத்தை சொல்றேன். அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. சோ இப்போ நீ பெரிய ஆக்டர் படம்னா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே நீ ரிலீஸ் டேட் சொல்லணும். அப்பையில இருந்து நீ ஹைப் பில்டப் பண்ணிட்டு கொண்டு போனா ஒரு படத்தை ஒரு நல்ல நீ லான்ச் பண்ண முடியும். ரெட்ரோக்கு மட்டும்தான் ஒரு படம் நடந்தது நமக்கு. எந்த படமே அப்படி நடக்கல. அது நீ அடுத்த படத்துக்கா பண்ணணுமா இல்லையா? இன்னும் அதே மாதிரி கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் லாக் பண்ணுவேன்னா என்ன பிஹேவியர் இது? அதுக்கும் போட்டுக்கிட்டு ப்ரொடியூசருக்கு முட்டை கொடுத்தா என்னது? இப்ப வந்து எல்லாருமே இங்க வந்து பாசிபிளான ரிலீஸ் டேட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அததான் இவங்க நானுமே லாக் கேட்கிறேன். பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கறது தான் மேட்ரு. இப்போ இப்ப வந்து பொங்கல் வருதுன்னு பொங்கலுக்கு வந்து அடிக்கவே இப்ப 2 காரணம். படம். அதான் இப்ப காரணம். வந்து இப்போ இப்ப பொங்கலுக்கு வந்து ஒரு படம் விஜய் படம் வருது அப்படின்னா இன்னொரு படம் ரெட் ஜெயின் பேக்கப்ல வருது. இதுக்கு இடையில நம்ம வரோம்னே வைங்க, நமக்கு தியேட்டர் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இவங்க தியேட்டர் செட்டப் பிடிக்க முடியுமா? சக்தி வச்சு பிடிக்க முடியுமா தியேட்டரு? பொங்கலுக்கு பாசிபிளா? சக்தி ரிலீஸ் பண்ண யார் சொன்னாரு? ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க முதல்ல மோஸ்டா. சரி ஓன் ரிலீஸே பண்றாங்கன்னு முதல்ல வைங்க. ஓன் ரிலீஸே பண்றாங்கன்னு வைங்க. ட்ரீம் வாரியரே பண்றாங்கன்னு வைங்க. ரெட் ஜெயிண்ட மீறி நம்மனால வந்து கங்குவ ஃபர்ஸ்ட் நாள் இப்ப வெற்றில ஈவினிங் ஷோ போட பொங்கலுக்கு முடியல. பொங்கலுக்கு வரணும் இல்ல, பொங்கலுக்கு வரணும்னு பேசுறீங்களா வரக்கூடாதுன்னு பேசுறீங்களா? எனக்கு புரியல. இப்படியும் பேசுறீங்க அப்படியும் நம்ம பேசுறீங்களா? முன்னாடியே லாக் பொங்கலுக்கு பண்ணிருக்கணுங்க. தான் ப்ரோ சரி. வரணும். நம்ம முன்னாடியே லாக் பண்ணிருக்கணும். ஏன் முன்னாடியே லாக் பண்ணா எவனும் வரமாட்டானா என்ன? அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இல்ல சரி அப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் கிடையாது. இல்லண்ணா ரிலீஸ் டேட்டுக்கு அவன் வேணா லாக் பண்ணுவான். சரி இல்லண்ணா ஒரு நிமிஷம் முன்னாடியே லாக் பண்ணா மட்டும் வராம இருப்பானுங்கலாம் எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் எல்லாம் வருவான் தான். அண்ணா ஒரு அவனுக்கு ஒரு அர்ஜென்டா இருக்கு. அவனுக்கு ஒரு அர்ஜென்டா இருக்கு. சும்மாலாம் கிடையாது. நம்ம ஏன் நம்ம லாக் பண்றதுனால மட்டும் இன்னொருத்தன் வராம இருப்பான்லாம் நம்ம சொல்ல முடியாது. வரட்டும் தான் நானும் சொல்றோம். வரட்டும் தான் சொல்றேன். 4 படம் கூட வரட்டும். பொங்கல் ரிலீஸ் பண்ணுங்க நீங்களும். 4 படம் வரட்டும். பொங்கல் தான் பெரிய ஹாலிடே தான். வெயிட் பண்ணுங்கடா பாப்போம்டா. எனக்கு தானே வரணும்னு எனக்கு தானே ஆசை. நானா வேணா நான் சொல்றேன். எனக்கு தான் ஆசை.
அப்ப நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? என்னமோ இல்ல நானும் இல்ல இல்ல ஒரே இவனும் நிமிஷம் உட்காந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரே டைம்ல நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பொங்கலுக்கு வருதுன்னு போட்டுட்டு உங்ககிட்டலாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இருக்கான்னு ஒன்றும் கிடையாதுல்ல. எனக்கு வந்து ஆசை பொங்கலுக்கு வரணும்னு. இல்ல பொங்கலுக்கு வரதுனால வரேன் இப்பெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல இவங்களுக்காக உட்காந்து பேசுறதுனால எனக்கு எதுவும் பண்ண போறாங்க. நானும் உங்களை மாதிரிதான் கேட்கறத போடுறோம், அவ்வளவுதான். கேட்கும் போது நம்மளுக்கு கேட்க நல்லா இருக்கு, இல்லைங்க, முடிஞ்சு இப்ப இங்க போச்சு. ப்ராப்ளம் அத என்ன அப்படின்னா அத அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அத அவங்க வந்துட்டு கரெக்டா அந்த இல்லண்ணே, பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஓகே. அதானே. இல்ல இல்ல அத நான் இல்ல என்ன பண்ணாங்கன்னா கேக்குறேன், நம்ம என்ன இரு இரு பண்ண ஒன்னே முடியும்? ஒன்னே ஒண்ணு ப்ராப்ளம் கேட்டுக்கிறேன். என்னன்னா இரு ப்ரொடக்ஷன் இப்ப ஹவுஸ் வந்து எல்லா ஒரு நிமிஷம் ப்ரோ. அப்துல் செக்லிஸ்டும் அவங்களுக்கு செக் ஆகணும். ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒண்ணு ஆ, கேட்டுக்கிறேன். இப்போ நீ சொல்றேனே இந்த மாதிரி உங்களுக்கு தெரியற சொல்றீங்க, எஸ்ஆர் போபோ வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்ற, அது வர்றது வரட்டும் அப்படிங்கிறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, நாங்க வருவோம் ஏதாவது சொல்லுவோம் அந்த நேரத்துல ஜாலியா இருந்துக்கங்க, அப்புறம் நாங்க வேற ஏதாவது சொல்லுவோம் அப்ப பொத்திக்கிட்டுருங்க அப்படின்னா என்னது ஃபேண்டம் இது? நாங்க என்ன வேணா பண்ணுவோம், இல்ல நீங்க அப்படியே இருங்கன்னா என்னன்னு இல்ல இது? இல்ல டேய், என்ன சொல்ற, ரொம்ப அப்படிலாம் கிடையாது. கிராண்டடா நான் அப்படி இருங்க சொல்லவே இருங்க இருங்க, இல்லையே. ரொம்ப நான் கிராண்டடா அப்படி ஃபேன்சி சொல்லவே யூஸ் இல்லையே. பண்ற மாதிரில இருக்கு இரு, இவ்வளவு பெரிய இப்ப ஃபேண்டம். இப்ப நான் வந்து பொங்கலுக்கு வரலன்னு சொன்னேனா? அட நீ இப்ப இல்லண்ணே, எனக்கு சொல்லு, இரு பொங்கலுக்கு இரு வரலன்னு இரு நான் இரு ஒரு சொல்றேன். நிமிஷம். நீங்களாதான் சொல்றீங்க, அதுதானே. நீங்களாதான் அப்போ பொங்கலுக்கு வரலன்ட்டு உட்காந்து நிக்கிறீங்க. அதுதானே, அப்ப அடிக்கிறப்ப நான் என்ன கேக்குறேன், அடிக்கிறப்ப ஒரு பேசாம படத்தோட இருக்கணுங்க. ஒரு படம் இரு, ஒரு நிமிஷம். ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் போட்டா ஒரு படம் வரலன்ட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நாங்க யாரும் முடிவு பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது வரைக்கும் பொங்கல் பத்தி அப்புறம் டேட் ஏன் ஒப்பாரி போடுறப்போ வைக்கிறீங்க? இரு 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 அப்புறம் ஏன் ஒப்பாரி இரு இரு வைக்கிறீங்க? பொங்கல் இரு அப்புறம் ஏன் ஒப்பாரி இரு ஒரு வைக்கிறீங்க நிமிஷம். ஃபுல்லா? ஜூலைல முடிஞ்சில்ல ப்ரோ. இருண்ணே, இப்போ ஜூலைலயே பொங்கல் டீசர் பஸ் விட்டாங்க, வரப்போ ஏன் இன்னும் ஒரு ஓடிடி விக்காம இருக்கு? ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, அது வேணாம். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீ தான் சொன்ன நாங்க பொங்கல் பஸ்ன்னு போடுறப்போ எல்லாம் ட்வீட் போடுறீங்க, ஆகா ஓங்கிறீங்க அப்படின்ட்டு, திருப்பி இல்ல வேற ம். எவனா சொல்றப்போ ஏன் அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப அடிக்கதான் செய்வாங்க, அப்படி சொன்னா இல்லன்னு அடிக்கதான் யாரா செய்வாங்க. சொன்னா? அததான் கேக்குறேன். இல்லன்னு யார் அண்ணன் சொன்னான்னு கேக்குறேன். யாரும் இல்லன்னு யார் சொன்னா? யாரும் இல்லைன்னு சொல்ல. இப்ப இந்த படம் லாக் பண்றப்போ ஆல்ரெடி அப்போ என்ன புலம்பதான் ஆ, செய்வாங்க. அப்ப புலம்புறப்ப அமைதியா இருக்கணும்னா நீங்களும் அமைதியா இருக்குன்னு தான் சொல்றேன். எந்த படம் லாக் பண்ணும்? இப்ப நான் இந்த படம் அததான் லாக் கேக்குறேன். பண்றாங்கல்ல, இன்னொரு படம் லாக் பண்ணா இந்த படம் வராதுன்னு நீங்க ஏன் முடிவு அதுதான் பண்றீங்கன்னு கேக்குறேன். அதுதான் ஒரு நீங்க யோசிக்கும் இரு போது இரு இரு இரு. நீங்க யோசிக்கும் போது 3 படம் 4 படம் பொங்கலுக்கு வரலாம் நீங்க யோசிக்கும் போது சரி, அததான் இவனுங்களும் கேக்குறானுங்க. ஒரு இரு அதான் நான் இரு கேக்குறேன். ஒரு முடிவு சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு ஏன் படம் தான் புலம்புறீங்கன்னு கேக்குறேன். இரு இரு. இப்ப இருங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல அனௌன்ஸ்மெண்ட் எத்தனை பேர் போட்டீங்க? எங்க படமும் பொங்கலுக்கு வரும் அப்படின்ட்டு எத்தனை பேரை கான்பிடென்டா போட்டீங்க? அததான் கேக்குறானுங்க. ஒப்பாரி தானே வச்சீங்க. ஒப்பாரி வச்சு நீங்களாம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஒப்பாரி வச்சவங்களாம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? எங்க படம் வந்து வராதுன்ட்டு அந்த கான்பிடென்ட் இல்லாம தானே ஒப்பாரி வைக்கிறீங்க. அப்புறம் ஏன் பேசுறீங்க? இவங்களை நம்பி எப்படி பேசுறது? இது வரைக்கும் எத்தனை தடவை அடி ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க? சரி மேல அப்ப நம்பிக்கை இருக்கா? சரி 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 சரிங்க. இவங்களை நம்பிட்டு நம்பி போட்ட விட்டுட்டு டேட்ல எல்லாம் வந்துட்டாங்களா இவங்க? சரி அப்புறம் எதுக்கு நீங்க பொங்கல் நாங்க சொன்னோன்னே ஃபயர் விட்டீங்க? அது சொல்லுங்க. இப்ப நாங்க சொன்ன யாருங்க நாங்க ஃபயர் விட்டா? யாருமே நம்பலைங்க. சரி சரிங்களா? அப்புறம் எதுக்கு இவங்க வந்து அப்புறம் சொல்ற எதுக்கு டேட்ல தேவையே இல்ல. படம் வரும்னு ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து அப்புறம் எதுக்கு எஸ்ஆர் பிரபு இப்ப வந்து என்ன சொன்னாரு, என்ன பேட்டி கொடுத்தாரு? இது ஒரு என்ன ஃபெஸ்டிவல் கொடுத்தாரு? படம், ஃபெஸ்டிவல்ல வரும் வரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்ப சரி இருக்கிற வரும். ஃபெஸ்டிவல் எல்லாமே போயிருச்சுல்ல. என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு இப்ப நீ? எங்க போச்சு ஃபெஸ்டிவல்? எங்க எங்க போச்சு? எங்கன்னா ஓடி தீபாவளிக்கு போச்சு? வரப்போகுதா? எங்க போச்சு? தீபாவளிக்கு வரப்போகுதா? இப்போ ஃபெஸ்டிவல்னா தீபாவளிக்கு சொல்லியாச்சு. பொங்கல் அடுத்தது, பொங்கலுக்கு தீபாவளிக்கு அடுத்தது நீயே சொன்ன எக்ஸ்சேஞ்ச் இப்போ. கட்டையை போட்டான்ல. இரு தீபாவளி ஸ்லாட் இல்ல நீயே சொன்ன இப்போ. அப்புறம் தீபாவளி போயிடுச்சு. கண்டென்ட் மே மாசத்தை இந்த பத்தொன்பதுக்கு கண்டென்ட் ஜூலை எதனா மாசம் உருவாக்கத்துக்கு எதனா செஞ்சிருக்காங்க. போட்டு பேசினு இருக்கியா? இருங்க இருங்க இருங்க. உனக்கு பதில் சொல்றதா இங்க எங்களுக்கு வேலையா? உங்க என்ன நீ அப்படி பதில் நீயே சொல்ற, திரும்ப இப்படியே வந்து நீ போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இருங்க இருங்க, உங்ககிட்ட நான் வந்து உன் வாயால தானே சொன்ன இப்போ. உன் வாயால தானே சொன்ன ஸ்லாட் போயிடுச்சு, இந்த வருஷம் ஸ்லாட்டே இல்ல, அதனால பொங்கலுக்கு போறாங்க நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்ப வந்துட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பொங்கலுக்கு இப்ப அவங்க ரிலீஸ் பண்ணலான்னு உங்ககிட்ட இப்ப சொன்னாங்களா? இல்ல எஸ்ஆர் பிரபு ஏதோ உனக்கு கால் பண்ணி பேசினாரா எங்ககிட்ட கால் பண்ணி பேசல, எங்ககிட்ட வரலன்ட்டு? இதுக்கு ஒரு கால் பண்ணி பேசினாரு. ஆஹ் அப்புறம் எப்படி சொல்ற பொங்கலுக்கு வரல நீ எப்படி சொல்லுவ? ஏங்க எப்படிங்க வர முடியும் ஃபர்ஸ்ட்? சரி, எப்படி வரும்னு நீங்க சொல்லுங்க எப்படிங்க ப்ரோ. வர முடியும்னா எப்படி வரும் நீங்க சொல்லுங்க. அதை நீ டிசைட் பண்ணக்கூடாது. சரி, புலம்புறதுக்கு முதல்ல ரீசன் என்ன நீ பார்க்கணும், சரியா?
நேத்து சரி வந்து சொல்லு, ரீசன் சிவகார்த்திகேயன் சொல்லு. ரிலீஸ் ரீசன் பண்றான். தான் சொல்றேன் பாரு, இரு இரு. ரீசன் தான் 4 நான் சொல்றேன் மாசத்துக்கு பாரு, ஒரே இருங்க. நிமிஷம். ஒரு ரீசன் படம் தான் நான் ரிலீஸ் டேட் சொல்றேன் 4 பாரு. மாசத்துக்கு முன்னாடி ஒரு வரணுங்க. படத்தோட ரிலீஸ் டேட் வருது இருடா, ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் வருதுன்னு சொல்லிட்டு எங்க படம் வராதுன்னு நீங்களே கான்பிடண்டா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. இதை விட கேவலம் என்ன இருக்கு? அப்புறம் நீங்க என்ன உட்காந்து உங்க ஃபேவரட் ஆக்டருக்கு டிஃபெண்ட் இதுக்கு பண்ணி முன்னாடி படுத்துனீங்க? பண்ண அப்புறம் சம்பவங்கள் அப்படி ப்ரோ, அப்புறம் அப்படிதான் பேசுவாங்க. 3 வாட்டி இருக்கட்டும், 4 வாட்டி இருக்கட்டும், எல்லா வாட்டியும் இருக்கட்டும், எத்தனை வாட்டி வேணா வராம போட்டு எது வேணா இருக்கட்டும். இந்த வாட்டி நீங்க என்ன இன்னைக்கு நடக்கிற கதையை பேசு. கொடுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே தான் ஆயிடுச்சு. நானா கேக்குறேன், நீங்க பேசுறதுனால இப்ப என்ன அவங்க உடனே வந்து உங்களுக்கு ரிலீஸ் டேட் சொல்லிட போறாங்களா, இல்ல படம் வரலன்னு சொல்ல போறாங்களா, இல்ல நீங்க உட்காந்து டேக் பண்ணி அடிக்கிறதுனால எதனா நடந்துற போதா? நான் அது ஒண்ணு இன்னொரு கூட படத்தோட ரிலீஸ் டேட் போட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து என் படம் வரலன்னா என்ன நான் அர்த்தம்? நெட்ஃபிளிக்ஸ் இது வரைக்கும் அவன் ஸ்லாட் ஓப்பன்ல தான் இருக்கு, பொங்கல் ஸ்லாட்டு. அவன் இன்னும் எந்த படத்தையும் லாக் பண்ணாம வச்சிருக்கான். அவன் எதனா ஒரு படத்தை லாக் பண்ணி தான் ஆகணும். இல்ல நான் என்னோட நீங்களா முடிவு பண்றீங்க படம் வரல, எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டேட் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அது? நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நம்ம கூட ஒரு இதுதான் ஒரு என்ன சொல்ல, ஒரு கரெக்டா சொல்ல முடியல, ஒரு எக்ஸ்ட்ராஸ்ட் பிடிக்காத விஷயம் இது ஒண்ணுதான். என்னன்னா இப்போ சரி, நாங்க சோழ இருக்கோம், நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்க, அப்புறம் வரலைன்னா எங்களுக்கு அடிக்கிறீங்க, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு வர நியூஸும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்றோம், அவ்வளவுதான். ரீச்சுக்காண்டி சொல்றோம்னா என்னென்னமோ இப்ப நீங்க அடிக்கிற மாதிரி நாங்களும் அடிச்சு நிறைய இது பண்ணிக்கலாமே. ரீச்சுக்காண்டி சொல்றோம், உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்றோம், அவ்வளவுதான். இன்னொன்னு, எனக்கு ஒரு 4-5 விஜய் ஃபேன்ஸ் என்னோட மியூச்சுவல் லிஸ்ட்ல எல்லா ஃபேன்ஸுமே இருக்காங்க. எஸ்கே ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க. என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பஸ்ன்னு வந்து அதை நம்பி அப்படியே ஒரு கிரியேட் பண்ணி, அதை அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு இதுல இருக்கீங்க. அதுக்கப்புறம் அது ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்களே போட்டு அடிக்கிறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க பேக்கப் பண்ணிக்கிறோம், நாங்க போஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா யாருமே கேட்க போறது இல்லை. இப்போ இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன் உங்களுக்கு. என்ஜிகே வந்து தீபாவளின்னு சொன்னாங்க. கிளாஸ்ன்னு அப்படியே இது சண்டை போட்டீங்க, இது பண்ணீங்க, எல்லாம் வச்சீங்க. அப்போ சண்டை நடந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையில மே 31 போகுது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இதே மாதிரி அடிச்சீங்கன்னா யாருமே கேட்க போறது இல்லை. இப்ப நமக்கு சான்ஸ் ஸ்டில் தேர். அது வந்து பெர்சன்டேஜ் பாக்குறவங்க கம்மியாயிருச்சுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த சான்ஸ் இன்னும் இருக்குன்னு தான் இன்னும் நாங்க நம்புறோம். அந்த சான்ஸ் எப்ப இல்லைன்னு சொல்லி அந்த டேட் க்ளோஸ் ஆகுதா நீங்க அப்ப புலம்புறது இப்ப நீங்க போட்டு அடிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. இன்னொன்னு, நீங்க சொல்ற ஈஸியா சொல்லு, நான் முட்டு கொடுக்குறீங்க, இது பண்றீங்க, எங்களுக்கு வர நியூஸ் சொல்றோம், அவ்வளவுதான். அததான் இப்ப இவங்க சொல்ற மாதிரி அததான் சொல்றேனே. இங்க முட்டி யாரு கொடுத்தா? எவனா அது நீ வந்து இவனை அடிக்காத, நீ ஏன் இதை பேசுற அப்படின்னு கேக்குறாங்களா? ஆனா நீங்க இப்ப புலம்புறத கூட ஏதாவது ஒரு லாஜிக்கா புலம்புங்கடான்னு தான் சொல்றது. நான் இங்க இப்ப கேள்வி கேட்கிற அத்தனை பேர் டிஎம்லயே என்னோட மெசேஜ் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரே நிமிஷம். கேட்ட கேள்வி பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசியிருந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்றீங்க திரும்ப திரும்ப வந்து இந்த வருஷம் ஸ்லாட் போயிடுச்சு, பொங்கல் ஸ்லாட் போயிட போகுது, அப்படி இப்படின்றீங்க. ஒரு லாஜிக்கா யோசிச்சிங்கனாலே முடிஞ்சிடும். அவனுக்கு நெட்ஃபிளிக்ஸோட ஸ்லாட் ஓப்பன்ல இருக்கு. அவன் எதனா சின்ன படத்துக்கு தூக்கி கொடுப்பானா அதை பொங்கலை? அவன் அந்த டைம்ல எல்லாம் நல்லா கல்லா கட்டலாம். அவன் கண்டிப்பா எதனா ஒரு பெரிய படத்துக்கு தான் அதை கொடுப்பான். டாக்ஸும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, உள்ள இன்னொரு படமும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் இருந்துச்சு, இப்ப இன்னொரு படமும் வந்திருக்கு. வரட்டும், பாப்போம். அவங்க வராங்களா வரலையான்ட்டு நம்ம அவங்க டிசைட் பண்ணி ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு புலம்புறீங்க பாத்தியா? அதுதான் ரொம்ப தப்பு. இததான் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ கிடையாது. இது வந்து பல வாட்டி பல பஸ் வந்து அது நடக்காம போய் அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து ஓப்பனா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெஸ்டிவல்ல தான் வருவோம்னு சொல்லி. அதுல இருந்து நம்ம பேக் அடிச்சா எவ்வளவு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க படத்துக்கு அது எவ்வளவு பேக் ஃபயர் ஆகும்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூடமா யோசிக்காம இருப்பாங்க அவங்க.
அவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டேட்டா லாக் பண்ணி வந்துதான் ஆகணும். அவங்கள இப்போ அப்போன்ட்டு அவங்க அப்படியே நாள் கடத்திக்கிட்டே போக முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்து படம் ரிலீஸ் இருக்கு. சம்மர் ரிலீஸ்னு இன்னொரு படம் போட்டாங்க. சரிண்ணே சரிண்ணே அந்த படத்துக்கும் ஓகே நீயே release வந்து நீ ஓகேண்ணே நீ ஓகேண்ணே இல்ல பாழாகும். இல்ல நீ நீ சொல்றதுதான் ஓகே. இப்போ ஏதோ ஒரு டேட் நல்ல ரிலீஸ் டேட்னே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட்னே வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் வரும்னு சொல்றீங்க, சரி ஓகே நாங்க நம்புறோன்னே வச்சுக்கோங்க சரிங்களா. ஏதோ ஒரு டேட்டு இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட் விடுறதுக்கு ஒரு அதுதான் வாரம் 2 வாரத்துல இரு விடுறதுக்கு என்ன இரு இரு பிரச்சனை? இரு சாருக்கு டேய் இருடா ஒரு நிமிஷம் இருடா. இப்ப நாங்க எந்த சொல்றோம் ஓடிடியோண்ணே? நாங்க இங்க பாரா, இப்ப அண்ணே இதுக்கும் நான் பதில் தாங்க சொல்லிடுவேன். எந்த ஒரே ஓடிடி நிமிஷம், இதுக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். எப்போ எப்போ அப்டேட் வரலாம், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இதுக்கும் நான் பதில் சொல்லுவேன். அப்புறம் வந்து அன்னைக்கு சொன்னீங்களே இந்த டேட்ல வரும்ன்ட்டு, ஏன் அப்டேட் வரல அப்படின்னு அன்னைக்கும் ஒரு அது தடவை. அண்ணே அப்போ உன்னை நம்ம அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கேட்கலன்னு இந்த நானு. டேட்ல அப்டேட் வரல இரு கூட. ஒரு நிமிஷம், உன்ட்ட நான் அப்டேட் கேட்கல, ஆஹா, எப்போ வரும் நான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் கேட்டுக்க. அததான் சொல்றேன் பாரு, இதுக்கு நான் பதில் அதுவாதான் இருக்க முடியும். நான் நீ சொ- கேட்கறதுக்கு பதில் இந்த டேட்ல தான் வரும் அதுதானே, அப்படின்ட்டு நம்ம அப்படிதான் சொல்ல அது முடியும். அது ரெண்டாம் பட்சம். நான் என்ன கேட்கறேன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்கறேன். நான் உன்னைய கேட்கல, உன்ட்டையோ இல்ல கார்த்திகையோ நான் கேட்கல சரியா. ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் இரு சொல்றேன், இரு ப்ரொடக்ஷன் கேட்க ஹவுஸுக்கு தான் விடப்போ சொல்றேன். கேட்க விடப்போ நான் காதுல கேட்ட விஷயம் தானே சொல்ல பொறுமைண்ணே. முடியும். அததான் இப்ப நான் நம்ம என்ன போயிட்டு சொல்ல ஸ்ட்ரைட்டா இரு உங்ககிட்ட அண்ணே உன்ட்ட கேட்கலண்ணே, நான் பேச சொல்லட்டும் விடுண்ணே ஒரு நிமிஷம் சொல்லட்டும் இருங்க என்ன சொல்றான்னு கேட்பேன் சரியா. ஜூலைல சொல்லிட்டு டீசர் விட்டோம், நம்ம திவாலி டார்கெட் பண்ணோம், திவாலி ரிலீஸ் பண்ண முடியல ஓகேவா. அதுதான் திரும்ப அட திரும்ப சொல்றேன்டா. அவங்க இருண்ணே டீசர் விட்டதுக்கான அட காரணம், இருண்ணே பேசிய ஒரே முடிக்கலண்ணே நிமிஷம், பேசிய நான் முடிக்கலண்ணே அத முதல் கிளியரா சொல்லிடுறேன். அட அவங்க பேசிய முடிக்கலண்ணே டீசர் நான் இன்னும். விட்டதுக்கான காரணம் தீபாவளி லாக் பண்ணணும்ன்றதுக்காக அட தான்டா. ஒரு நிமிஷம்ண்ணே அவங்க பேச டீசர் விட்டா இன்னும் கொஞ்சம் அட பேச உள்ள ஒரு அது எல்லாமே அவங்க பிசினஸ், அட பேச உள்ள அது வச்சு. எல்லாமே வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணது. அட சாமி இருண்ணே, முதல்ல இன்னும் சொல்லவே இல்லைண்ணே. நம்ம திவாலி பண்ண முடியல கரெக்டா. அடுத்து நம்ம திருப்பி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் கரெக்டா. அடுத்து இப்போ ஓடிடி லாக் பண்ண முடியல, ஓடிடி வந்து பிரச்சனையா இருக்கு, 2-3 படம் வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஆல் இஸ் ஃபைன், எல்லாமே ஓகே. நான் என்ன கேட்கறேன்னா, நீ ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கூட நாங்க கேட்கல. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் வந்தாகணும்னு. இப்போ ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்லைன்னா படமே வேணான்னு சொல்லல. ஏதோ ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு, ஏதோ என்ன சொல்ற ஒரு நல்ல ஒர்க்கிங் டேல கூட நீ போட்டு ரிலீஸ் டேட்டை போட்டு இந்த டேட்ல ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே நீ ரிலீஸ் டேட்டை லாக் பண்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பெரிய அப்புறம் ஆக்டர் வந்து டேட்டை படம்னா லாக் 4-5 பண்ணிட்டு மாசத்துக்கு முன்னாடி வேணுமா இல்லையா? அப்புறம் டேட்டை லாக் பண்ணிட்டு அந்த டேட்ல வர முடியலன்னா அதுக்கு ஒரு தடவை இப்ப வந்து ரெட்ரோக்கு போட்டு யாருமே குறை அடிப்பீங்க. சொல்லலையே, ஒரு நிமிஷம் இரு. ரெட்ரோக்கு யாருமே குறை சொல்லலையே, ரெட்ரோ யாருமே குறை சொல்லலையே. ரெட்ரோ எவனா அதுதான் ரெட்ரோக்கு ரெட்ரோ எவனா குறை சொன்னானா? ரெட்ரோ யாரா குறை சொன்னானா? ஒருத்தர் சொன்னா நான் சொல்லு. மே ரெட்ரோக்கு 1 வந்து ஏப்ரல், ஃபெஸ்டிவல் ரிலீஸா? இது ஒரே நிமிஷம், ரெட்ரோக்கும் இது ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. ஏப்ரல்ன்ட்டு யாருன்னு சொன்னா? அப்பயும் புலம்புனாங்க, கூட்டம்லாம் இருக்கு. யார் இல்ல ஏப்ரல்னு இல்ல சொன்னாங்களே ரெட்ரோக்கும் வரலையே. யாருமே இல்ல ரெட்ரோக்கும் யாருமே அது வெளியே புலம்பல. நீ நிறைய சொன்னாங்க தெரியும். யாருமே ஆனா புலம்பல. அப்பயும் புலம்புனாங்க, நீ ஏப்ரல் ரிலீஸ்னு சொல்லிட்டு என்ன இது இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே நடந்ததுதான், நடக்கலன்னா இங்க யாரும் சொல்ல முடியாது. அது 1% தானே. நான் கேட்கறது என்னன்னா, ரெட்ரோ டீம் பண்ணதே பண்ணுங்கன்னா சொல்றேன். நீங்க வந்து பெரிய ஃபெஸ்டிவல், நீங்க பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லதான் ஓகே, ஒத்துக்குறோம். உங்களுக்கு இப்போ எல்லா பிரச்சனையும் இருக்குதான். ரெட்ரோ ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி லாக் பண்ணுங்க. அந்த டேட்டு கரெக்டா பிளான் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய ஆக்டர் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னா கேட்கறோம் நாங்க. சும்மா நீ சின்ன ஆக்டர் மாதிரி சொல்றது cut நீ பண்ணக்கூடாது கேட்கறோம். சொல்றதெல்லாம் புரியுது, நீ சொல்றதெல்லாம் புரியுது. அவங்க ஒரு நல்ல இப்ப அவர் சொன்ன மாதிரி தான், இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டா லாக்